நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள், கலந்து கொண்ட மம்தா பானர்ஜி பாதியில் வெளியேறியதன் காரணம் என்ன? பீகார் முதல்வர் கலந்து கொள்ளாததின் ரகசியம் உடைய போகிறதா என்டிஏ கூட்டணி? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2024-25க்கான ஒன்றிய பட்ஜெட் வெளியாகி இந்திய மக்கள் தரப்புல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பிச்சு அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் என்பது இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் போட்ட ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு அப்படின்றதான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருந்தது. மற்ற கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பி கொண்டிருந்தார்கள். முக்கியமா ராகுல் காந்தியிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டோம் அப்படின்ற கூக்குரலை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்லாது அவர்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா போன்ற இடங்களுக்கு எந்த வகையான சிறப்பு திட்டங்களையும் இந்த அரசு ஒதுக்கவில்லை அப்படின்றது மிகப்பெரிய மக்கள் மீது போட்டுள்ள ஒரு பழியாக தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் என்ன முடிவெடுத்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்போம் அப்படின்ற முடிவை முதலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்தார். நான் இந்த கூட்டத்துல பங்கேற்க போவதில்லை, இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த மற்ற முதல்வர்களும் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதன் அடிப்படையில பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா பினராயி விஜயன் அவர்கள் நானும் கலந்து போகிறது இல்லை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் நானும் கலந்துக்கிறதுலன்னு சொன்னாரு. உடனே இமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்கள்ல இருந்து நாங்களும் கலந்துக்கலன்னு சொன்னாங்க. அதன் பின்பு டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் சேர்த்து ஆம் ஆத்மி கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அவங்களும் நாங்க இதற்கு மேல இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்றத சொன்னாங்க. இந்தியா கூட்டணி கட்சியிலிருந்து ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான், அதாவது மேற்கு வங்கம் மட்டும், அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி மட்டும் நான் கலந்துக்க போறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது என்னுடைய மருமகன் சொல்லிட்ட பேச்சு கேட்டு தான் நான் வந்து போறேன். அதாவது அபிஷேக் பானர்ஜி அவர்கள் வற்புறுத்தினாரு, நீங்க போயிட்டு கன்ஃபார்ம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், நம்மளுடைய மாநில உரிமைக்காக வந்து பேசணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதன் பின்பு ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர்களிடமும் நான் வந்து பேசினேன். அப்ப அவரும் வந்து கலந்துக்கலாம்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் நான் கலந்துக்க போறேன் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதன்படி இன்னைக்கு அவங்க போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்க கலந்துக்கிற அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இங்க திமுக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியுள்ளது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்பது வஞ்சிக்கப்பட்டு விட்டது. பிஜேபிக்கு வாக்கு செலுத்தாத அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது எந்த விதமான பயனும் அனுபவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வருடத்தை எப்படி கடத்த போறோம் அப்படின்றதே தெரியல, எப்படி நிதி சுமையை சமாளிக்க போறோம் அப்படின்றது தெரியல அப்படின்றதான் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் மேலும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பாக இல்லை, ஒருங்கிணைப்பாக செயல்படல. அதாவது நான் கலந்துக்கு போல அப்படின்ட்டு சொன்ன உடனே என்னை தொடர்பு கொண்டு யாரும் அழைக்கவில்லை, அது தொடர்பாக பேசவில்லை அப்படின்றத சொன்னாங்க. அதாவது ஒற்றுமையாக இங்க யாரும் இல்லை, என்கிட்ட போவாதீங்க அப்படின்ட்டு யாரும் தடுக்கல, என்னுடைய மருமகன் போக சொன்னாரு, நான் அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் கிட்ட பேசணும், அவரும் போக சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிதி ஆயோக் என்பது 2015 பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதற்கு முன்னாடி திட்ட கமிஷன் தான் இருந்துச்சு. இப்ப இதுல போயிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பேசலாம்னு போயிருக்காங்க. மம்தா அவர்களுக்கு முன்னாலே பல மாநில முதலமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாம் 10-20 நிமிடம் வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிஜேபி சார்ந்த முதல்வர்கள் தான். அவர்கள் தங்களுடைய மாநிலங்களுடைய திட்டங்களை பத்தியும் அவர்கள் என்னென்ன சாதனை பண்ணாங்க இத்தனை வருஷத்துல அப்படின்றத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நேஷனல் மீடியாஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மாநிலத்திற்கான கோரிக்கையை கேட்டிருக்காங்க. அப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மைக் ஆஃப் செய்யப்பட்டது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய மாநிலத்தின் உரிமை குறித்து கூட என்னால் பேச முடியல, எங்களுக்கான தேவைகள் குறித்து அந்த அவையில என்னால் முன்னெடுக்க முடியல அப்படின்றதுனால பாதியிலே நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியாகி வந்திருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள். அப்ப ஒரு ஒரு இந்தியா கூட்டணி சார்பில இருந்து எதிர்கட்சிகள் சார்பில இருந்து இங்க இருந்து எந்த கட்சியுமே கலந்து கொள்ளாத நிலையில ஒரே ஒருத்தவங்க மட்டும் கலந்துக்கிறாங்க. அப்ப இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தான் மம்தா அவர்களை கருத வேண்டியுள்ளது.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவர் தான் வேற தலைமை தாங்குறாரு, அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய 9வது கூட்டம் வேற இது, அவர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்பு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம். அப்ப எல்லா விதத்திலும் சிறப்படைந்ததாக காணப்படுகிறது. இப்ப இந்தியா கூட்டணில இருந்து நம்மளை மதிச்சு நம்ம ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவோம் அப்படின்ற அடிப்படையில வந்திருக்காங்களே, அப்ப அவருடைய பேச்சை கேட்போம் அப்படின்றதான ஒரு சிறந்த தலைவருக்கான எடுத்துக்காட்டா இருக்க முடியும். அதுதானே ஒரு சிறந்த ஒரு கூட்டமாக இருக்க முடியும். ஆனா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்றத கூட தெரியாம இத்தனை பேர் வரல அப்படின்றது தெரிஞ்சுமே கூட அவர்களையும் பேச விடாம அவமதிக்கிறது என்பது எத்தகைய செயலாக மோடி மத்தியில பார்க்கப்படுகிறது. மோடி செய்தது சரியா தவறா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கு. சரி, மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு மற்ற எதிர்கட்சி கூட்டணிகள், அதாவது இந்தியா கூட்டணிகள் மட்டும்தான் கலந்துக்கல அப்படின்ட்டு பார்த்தா, பிஜேபியோடு மிக 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 வலிமையாக இருக்கக்கூடிய நிதிஷ் அவர்களே கலந்துக்கல அப்படின்றதான் இப்ப மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் நிதிஷ் அவர்கள் கலந்துக்கல? நீங்க பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டதே ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தான். நீங்க ஆந்திராவையும் பீகாரையும் ஒப்பிட்டு பார்த்தாலே அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாருக்கு தான். ஏன்னா ஆந்திர பிரதேசத்திற்கு அமராவதியை மேம்படுத்துவோம் அப்படின்ற நோக்கில் 15,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் நாங்க உலக வங்கியிலிருந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆசிய வங்கி, உலக வங்கி போன்ற வங்கிகள் இருந்து கடன் வாங்கி தருவோம் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே ஒழிய எங்களுடைய நிதியிலிருந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லலை. ஆனா பீகாருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 21,000 கோடி மருத்துவ கல்லூரிகள் கட்டுவதற்கும், சாலை மேம்பாடுகளை வசதிப்படுத்துவதற்கும், விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்துல மின்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக அங்க ஆலய நிறுவனம் அப்படின்ற அடிப்படையில அதற்கு ஒரு 26,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பணம். அது மட்டும் இல்லாது மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்காக 11,500 கோடி. இப்ப இவ்வளவு தரத்தையும் பீகாருக்கே கொடுத்திருக்காங்க. பீகார் முக்கியம் அப்படின்றது அவங்க மத்தியில பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பீகார்ல அடுத்த ஆண்டு தேர்தல் என்பது வேற நடைபெற போகுது. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நடந்து முடிந்த இடைத்தேர்தலே பாத்தீங்கன்னா ரூபாவளி அப்படின்ற தொகுதியில அங்க ஆளுகின்ற கட்சியை தோற்குது, சுயேட்சை வேட்பாளர் தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப பீமா பாரதி இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சியில இருந்து அவங்களும் தோக்குறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மீது மக்களுக்கு அவ்வளவு பெரிய அதிருப்தி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இதன் அடிப்படையில நிதியை ஒதுக்குறாங்கன்னு கூட வச்சுப்போம். அப்ப அப்பேற்பட்ட நிலையில நிதிஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்ளணுமா வேண்டாமா? மிக முக்கியமான கேள்வியில ஏன் நிதிஷ் அவர்கள் கலந்துக்கல? நிதிஷுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வர்கள் கலந்துக்கிறாங்க. யாராரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சாம்ராஜ் சௌத்ரியும் விஜய்குமார் சின்ஹா, இவங்க ரெண்டு பேரும் வந்து நிதிஷினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல, இவங்க ரெண்டு பேருமே பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க நிதிஷ் அவர்கள் கூட்டணி தலைமையில் தானே ஆட்சி நடத்துறாரு, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களோட கூட்டணி அமைச்சு ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. இந்தியா கூட்டணி அப்படின்றதெல்லாம் உருவாக்க முற்பட்டாரு. அப்புறம் இந்தியா கூட்டணி வந்து நான் வெளியே வரேன், நான் வந்து பிஜேபியோட போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் அங்க என்ன பண்ணாரு, ஆட்சி கலைப்புல ஈடுபட்டு பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சாரு. இப்ப இப்பேற்பட்ட நிலையில இவ்வளவு பணம் ஒதுக்கியும் கூட கிட்டத்தட்ட 58,000 59,000 கோடி பீகாருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு பணத்தை ஒதுக்கி ஏன் நிதிஷ்குமார் அவர்கள் போயிட்டு கலந்துக்கல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும் இல்ல, நீங்க இங்க அதாவது பாண்டிச்சேரி எடுத்து பாத்தீங்கன்னா ரங்கசாமி அவர்கள் கூட கலந்துக்கல. பாண்டிச்சேரியினுடைய நிலவரம் என்பது மிகப்பெரிய ஒரு அதோகதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி மகாராஷ்டிராவில உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து ஷிண்டேவை பிரிச்சுட்டு வந்தோம், சரத்பவார் கிட்ட இருந்து அஜித் பவாரை பிரிச்சுட்டு வந்தோம், இவர்கள் அதாவது ஷிண்டே தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தார்களோ அதே போல தற்பொழுது பாண்டிச்சேரியிலும் ஆட்சி கழிப்பை ஈடுபடுவதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போயிட்டு நடுவுல டெல்லியில போயிட்டு பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அவரும் கலந்துக்கல. இப்பேற்பட்ட நிலையில பிஜேபி இங்க யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவருக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கிறதா பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா, அப்ப தனக்கான ஒரு ஆட்சியை அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில ஏன் அவர்களும் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன் அவங்க கலந்துட்டு இருக்கலாம்ல? இப்ப நாயுடு அவர்கள் கலந்துட்டு இருக்காரு, அப்ப நீங்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஏன் கலந்துக்கல? அப்ப நீங்க உங்களுக்கு பணம் ஒதுக்குறதோட நிறுத்திக்கிங்க, நான் கலந்துக்க கூடாது அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் தானே இது அமைந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில மம்தா அவர்கள் போயிட்டு கலந்துகிட்டோம், இப்ப அவர்களை நீங்க ஒட்டுமொத்தமா அவமதிச்சு அனுப்பிச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன? மம்தா அவர்கள் என்ன சொன்னாங்க, எனக்கான உரிமைகள் கிடைக்கும், என்னுடைய மாநிலத்தின் உரிமைக்காக தான் நான் போறேன், அதெல்லாம் என் குறித்து எதிர்த்து பேச போறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப மம்தா அவர்கள் பாதியிலே வெளியேறி வராங்க. இப்ப எந்த அளவிற்கு அவர்களை நீங்கள் உள்ள அவமானப்படுத்திருக்கீங்க அப்படின்றது நன்றாகவே தெரியுது. ஏன் ஒரு கூடுதலா 5 நிமிஷம் கொடுத்தா குறைஞ்சிருமா? இப்ப எப்படியா இருந்தாலும் 7 மாநில முதல்வர்கள் மொத்தமா புறக்கணிச்சிருக்காங்க. 7 மாநில முதல்வர்கள் கலந்துட்டு இருந்தா 7 மாநில முதல்வர்களுக்கு பேச்ச இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுதானே இருக்கணும். இப்போ ஒட்டுமொத்தமா 7 மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளாத போது அவர்களுக்கான நேரம் என்பதும் இருக்கும்ல. அப்ப அதன் அடிப்படையில் மம்தா பானர்ஜி பேசலாம்ல.
சரி, அதாவது நிர்வாகிகள் போயிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்தோ, கேரளாவில இருந்தோ, கர்நாடகாவில இருந்தோ, இமாச்சல் பிரதேசத்துல இருந்தோ, இல்ல பஞ்சாப்ல இருந்தோ அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போயிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒரு முதல்வர் அப்படின்ற ஒரு அடிப்படையில மிக முக்கியமான நபராக கலந்து கொள்ளக்கூடியவருக்கு ஏன் அதிக நேரம் வழங்கவில்லை? அதிக நேரம்ன்றதை விட அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் கூட ஏன் வழங்கவில்லை? அப்ப இந்த மோடி அரசு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நசுக்கக்கூடிய வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரும் இப்ப கலந்துக்காத பொழுது பிஜேபி சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மக்களின் குரலை ஒடுக்குறீங்க, இந்த மக்களுக்காக நீங்க பேச மாட்டீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு மாநிலத்திலிருந்து போயிட்டு கலந்துக்கிறாங்க, அந்த மாநில மக்களுக்காக பேசணும். ஆனா ஏன் அப்ப பேச விட மாட்டீங்க? அப்ப ரெண்டு பக்கமும் அரசியல் செய்யக்கூடியவர்களாக தான் பிஜேபி சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? மம்தா பானர்ஜி கலந்து கொண்டது குறித்தும், அவர்கள் பாதியிலே வெளியேறியது குறித்தும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.